கோல்டு சிட்டு போடுற மாதிரியான செலவுகளை எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஒரு 5000 ரூபாய் கை. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 20,000 மந்த்லி சேலரியில நம்ம எப்படி ஃபேமிலி பட்ஜெட் போட்டு கொஞ்சம் சேமிக்கிறதும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா 20,000 சம்பளம் வந்தாலும் சரி 2 லட்சம் சம்பளம் வந்தாலும் சரி கண்டிப்பா சேமிப்பு அப்படிங்கிறது வேணும். ஸோ எப்படி ஃபேமிலி பட்ஜெட் போடலாம், என்ன மாதிரி எல்லாம் சேமிக்கலாம், என்ன மாதிரியான செலவுகளை எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல உங்களுடைய சேலரி எவ்வளோ வந்தாலும் அட்லீஸ்ட் 20% சேமிக்கணும் அப்படிங்கிற ஐடியா வச்சுக்கோங்க. இப்போ 20,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அதுல 4,000 ரூபாய் அப்படிங்கிறது 20%, அதுவே 16,000 ரூபாய் அப்படிங்கிறது 80% வரும். அதுல 4,000 ரூபாயாவது கண்டிப்பா சேமிக்க ட்ரை பண்ணணும். அதுக்கான பட்ஜெட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். கிட்டத்தட்ட நீங்க என்ன நீடு வான்ஸ் எல்லா செலவுகளையும் சேர்த்து தான் உங்களுக்கு 16,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் சிக்கனமா நம்ம இருந்தோம்னா கொஞ்சம் சேமிச்சு ஃபியூச்சருக்கு நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கலாம். அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. முதல்ல எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். சேலரி வந்த உடனே நீங்க முதல்ல செய்ய வேண்டியது சேமிப்புக்கு உங்க காசை எடுத்து வைக்க வேண்டியது. ஸோ 4,000 ரூபாய் சேமிக்க போறோம் அப்படின்னா நீங்க அந்த அமௌண்ட்டை முதல்ல சேவிங்ஸ்ல போட்டுருங்க. அதுக்கான கமிட்மெண்ட்டை வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து செலவுகளுக்கு போங்க. எப்பவுமே கையில காசு இருக்கிறப்ப செலவு ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், முதல்ல சேவிங்ஸுக்கு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க செலவு பண்றோம்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா உங்களால சேமிக்க முடியும். இருக்கிற காசுக்குள்ள உங்களால கண்டிப்பா செலவு பண்ணிட்டு ஓகே இந்த மாசம் இவ்வளவுதான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். செலவுகள் குறையும். முதல்ல சேமிப்பை பத்தி பாத்திரலாம். கோல்டு சிட்டு கண்டிப்பா போடணுங்க. 4,000 ரூபாய் வருது அப்படின்னா அட்லீஸ்ட் அதுல பாதியாவது வந்து கோல்டுக்கு போடுங்க. உங்க வீட்டுல குழந்தைங்க பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி. ஏன் சொல்றேன்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்க கமிட்டடா வந்து அமௌண்ட் போடுவீங்க. நகையும் வாங்கிடலாம். நகை இருக்கும் நம்ம கிட்ட, அது ஒரு சொத்து மாதிரி சேர்ந்துகிட்டு இருக்கும். ரெண்டாவது எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆத்திர அவசரம் அப்படின்னாலும் கூட அது கொஞ்சம் நம்ம பேங்க்ல அடகு வைக்கிறதுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், கடன் வாங்குறதுக்கு கூட. அதனால கண்டிப்பா கோல்டுல வந்து அமௌண்ட் போடுங்க. நான் வந்து இங்க 2,000 ரூபாய் 4,000 ரூபாய் சேமிப்புக்கு எடுத்து வைக்கிறோம்னா அதுல 2,000 ரூபாய் பெர் மந்த் வந்து கோல்டு சிட்டு போடுற மாதிரி போட்டிருக்கேன். 2,000 ரூபாய் 12 மாசத்துக்கு போடுறீங்க அப்படின்னா 24,000 ரூபாய் வந்து வரும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் கோல்டு ரேட் எடுத்துட்டீங்கன்னா 22 கேரட் 1 கிராம் வந்து 6,765. ஸோ உங்களுக்கு நான் 24,000 ரூபாய் கால்குலேட் பண்றப்போ 3.5 கிராம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு வருஷத்துல நீங்க கிட்டத்தட்ட 1/2 பவுன் பக்கமா சேர்த்துருவீங்க. அதனாலதான் நான் சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு நீங்க கண்டிப்பா கோல்டு வச்சுட்டு போடணும். கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கே, நான் கோல்டு போடலாமா அப்படின்னு வந்து யோசிக்கலாம். பட் ஆனா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கை தரமும் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகணும்னா கண்டிப்பா கோல்டுல போடுங்க. ஒரு 8 கிராம் சேமிக்கிற இடத்துல 4 கிராம் சேமிச்சாலும் கூட நம்மளுக்கு லாபம் தான். எப்படி இருந்தாலும் விலை ஏறதான் போகுது, அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கோங்க. அதே சமயம் விலைவாசி உயர்வுக்கு ஏத்தாப்புல அட்ஜஸ்ட் ஆயிட்டு விலை ஏறக்கூடிய ஒன்றாகவும் கோல்டு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க கோல்டுல ஒரு 2,000 ரூபாய் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்துட்டோம்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆர்டி கட்டுறது. ஒரு 5 வருஷ கமிட்மெண்ட்டா ஆர்டி கட்டுங்க. பல்கா போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல பேங்க்லயோ எஃப்டி போட்டோம்னா நம்மளுக்கு நிறைய காசு வரும் தான். பட் நம்மளுக்கு மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்க முடியும் அப்படிங்கிறப்போ ஆர்டி போடலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்ல ஆர்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6.7%. மாசத்துக்கு 2,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி போடுறீங்கன்னா 5 வருஷத்துக்கு 12 மாசம் எடுத்துட்டீங்கன்னா 60 மாசம் வந்துடுது. ஸோ 2,000 ரூபாய் இன்டூ 60 மாசம் எடுத்துட்டீங்கன்னா 1,20,000 ரூபாய் நீங்க கட்டுவீங்க. 6.7% வட்டி உங்களுக்கு வந்து குவார்டர்லி காம்பவுண்ட் ஆகும். ஸோ 22,732 ரூபா உங்களுக்கு வட்டி கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட் எடுத்துட்டோம் 1,42,732 ரூபா 5 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு மெச்சூரிட்டி அமௌண்டா கிடைக்கிறப்போ கண்டிப்பா அதை நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிறதுல போஸ்ட் ஆபீஸோடைய ஆர்டி தான் நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. பல்கா நம்மளால போட முடியாதுங்கிறனாலதான் இந்த ஆர்டி ஆப்ஷனை உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து முக்கியமானது மாத செலவுகள். நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ற விஷயம் ஒண்ணுதாங்க, வீட்டு வாடகையை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. ஸோ ஒரு வீட்டு வாடகை ஒரு 4,500 ரூபாய் வர்ற மாதிரி ஒரு 1 BHK 2 BHK இல்ல அவுட்டர் அது மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. பாலுக்கு வந்து கண்டிப்பா 30 ரூபாய் 1/2 லிட்டர் டெய்லி வாங்குறனாலும் கூட 30 நாளைக்கு உங்களுக்கு 9,000 ரூபாய் வந்துடும். அதே சமயம் இபி பில்லு ஒரு 400 ரூபாய் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா வீட்டில் நம்ம வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவோம், ஒரு நேரம் நம்ம வந்து லைட்டு ஃபேனு எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அண்ட் இபி பில்லு 400 ரூபா போட்டதுக்கு காரணம் இப்போ சம்மருக்கெல்லாம் நம்ம ஃபேன் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவோம். அதனால
அண்ட் கேஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு 800 ரூபாய் சொச்சம் வருது. 2 மாதத்துக்கு கேஸ் வருதுனாலும் கூட 1 மாதத்துக்கு உங்களுக்கு 400 ரூபாய் செலவாகும். மளிகை சாமான் கண்டிப்பாக ஒரு 3000 ரூபாயாவது செலவாக தான் செய்யும். குட்டீஸ் எல்லாம் இருக்காங்கன்னா நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யறதுக்குன்னு நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கும். அதே சமயம் ரேஷனுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 100 ரூபாய் போட்டிருக்கேன். ஏதாவது மளிகை சாமான் தாண்டி நம்ம ரேஷன் ஏதாவது வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். பெட்ரோல் கண்டிப்பாக செலவாங்க. ஒரு வண்டி இருந்தாலும் சரி 2 வண்டி இருந்தாலும் சரி எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபாயாவது பெட்ரோலுக்கு செலவாகும் இன்னைக்கு காலகட்டத்தில். ஏன்னா பெட்ரோல் விலை 1 லிட்டர் 100 ரூபாயில நிற்குது. ஸ்நாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா குட்டீஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான செலவு இருக்கும். ஒரு 500 ரூபாயாவது ஒரு மாதத்தில் செலவு பண்ணாமல் இருக்க முடியாது ஸ்நாக்ஸுக்கு. நம்மளுக்கு மாட்டும் குழந்தைங்களுக்கு ஆட்டும் வேணும். அண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஸ்கூல் போகிற குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்காவது இந்த பென்சில் பேனா ஜாமெட்ரி பாக்ஸு அப்படி இப்படின்னு நம்ம ஒரு 100 ரூபாய் அதுக்கு ஒரு செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். காய்கறி பார்த்துட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒருக்க ஒரு 250 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட ஒரு மாதத்துக்குன்னு உங்களுக்கு 1000 ரூபாய் வந்துடும். நான்வெஜ்ஜும் அப்படி தான். இப்போ நான் ஒரு வாரத்துக்கு 250 ரூபா அப்படின்னு நான்வெஜ் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வாரத்தில் அதை விட கம்மியாகவும் நான்வெஜ்ஜுக்கு செலவு பண்ணலாம், இன்னொரு வாரத்தில் ஜாஸ்தியாகவும் போடலாம். ஆனால் ஆவரேஜ் ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக ஒரு 1000 ரூபாய் செலவாயிடும். ஃபோன் ரீசார்ஜ் 2 பேர் இருக்கோம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு இப்போ நல்ல பிளான்லாம் போட்டாலும் கூட ஒரு 2 மாதம் 2.5 மாதத்துக்கு தான் வருது. ஸோ அதனாலேயே நான் வந்து ஒரு மாதத்துக்கு 300 ரூபா அப்படின்னு 2 பேர்த்துக்கு 600 ரூபான்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ நெட்டு யூஸ் பண்ணுறவங்க எதுனாலும் ஆவரேஜாக வந்து ஃபோன் ரீசார்ஜ் 600 ரூபா. அண்ட் பழங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஸோ வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாலும் கூட மொத்தமாக மாதத்துக்கு 500 ரூபாய்க்காவது ஃப்ரூட்ஸ் வாங்குவோம். ஸோ இந்த செலவுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 16,000 ரூபாய்க்குள்ளே அடங்குற மாதிரி தான் நான் வந்து பார்த்துருக்கேன். இது இல்லாமல் ஸ்கூல் ஃபீஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து வரும் ரைட்டுங்களா. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன், வாங்க பார்ப்போம். ஸோ ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஆர்டி தாங்க பெஸ்ட் ஆப்ஷன். மாதம் 1000 ரூபாய் எடுத்து வச்சிடணும் ரைட்டுங்களா. ஸோ 20,000 ரூபாய் வருமானம் வருதுன்னா மாதம் ஒரு 1000 ரூபாய் நீங்கள் எடுத்து ஒரு 12 மாதத்துக்கு ஆர்டி போட்டு கட்டுறீங்க, ஒரு வருஷத்துக்கான ஆர்டி கட்டுறீங்கன்னா அதுக்கும் 6.7% தான் வட்டி இன்னைக்கு. ஸோ 12,000 ரூபாய் அண்ட் வட்டியோட சேர்த்து 443 ரூபாய், அதோட சேர்த்து மெச்சூரிட்டி அமௌண்ட் 12,443 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபுல் அமௌண்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தவங்க ஸ்கூல் சேர்த்துருக்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். ஸோ 12,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு 12,500 ரூபாய் பல்காக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஆர்டி போடுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது வேணும். ஸோ மாதம் ஒரு 1000 ரூபாய் உங்கள் கையில் நிற்குது அப்படிங்கிறப்போ ஒரு முதல் 5 மாதம் அதெல்லாம் சேர்த்து 5,000 ரூபாயை சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த 5,000 ரூபாய் அப்படிங்கிறது எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கும். ஏதாவது மெடிக்கல் செலவு, இப்போ ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா அர்ஜென்ட்டாக நம்ம யார்கிட்டையும் போய் சடனாக கேட்டு நிற்க முடியாது. ஸோ எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு 5,000 ரூபாய் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆர்டி கட்டுறது ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்கூல் குழந்தைங்களுக்கு பல்காக ஸ்கூல் ஃபீஸ் வர்றப்போ ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால தான் ஆர்டி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் உங்களோட சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து பட்ஜெட் போட்டு கொடுத்துருக்கேன். 20,000 ரூபாய் சம்பளத்தில் ஃபேமிலி நடத்தக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட்ஜெட் போட்டு வாழ்கிறோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக சேமிப்பு அப்படிங்கிறத பண்ணிட முடியும். என்னதான் ஆனாலும் செலவுகள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.